guys, welcome back to my channel for TTG. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோரி. நான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்டோரி வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. அப்படி மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா. அதாவது நீங்கள் கிராணி கேம்லலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்லெண்ட்ரினா வருவாங்க. ஸோ அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்லெண்டர் மேனும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் தெரியுமா ஸ்லெண்ட்ரினாவோட பாய் பிளந்துட்டுருக்கலாம். சரி ஓகே, கதை உள்ள போனோம்னா ஸ்லெண்ட்ரினாவோட வாய் எதுக்கு பிளந்துருக்கு, ஸ்லெண்டர் மேன், ஏஞ்சலினா, ஸ்லெண்ட்ரினா யாருன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ ஸ்லெண்ட்ரினா, ஸ்லெண்டர் மேன், அப்புறம் ஏஞ்சலினா, இவங்க 3 பேருமே ஒரு ஃபேமிலி. இவங்க 3 பேருமே ஒரு வீட்டில் தனியாக வாழ்கிறாங்க. யாருமே இல்லை. ஸ்லெண்ட்ரினா அவங்க வீட்டில் ஒரு டிவி இல்லை, ஒரு கேம் ஆடுறதுக்கு ஒரு பிசி இல்லை. அப்போலாம் பிசி இருந்து கதை விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லெண்ட்ரினாவும் ஸ்லெண்டர் மேனும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு முட்டை தான் விளையாடுறாங்க. ஸோ அதே அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக விளையாட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஸ்லெண்ட்ரினாவும் ஸ்லெண்டர் மேனும் டெய்லியுமே விளையாடுற மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டில் விளையாட்டுருக்காங்க. அப்போ விளையாட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்லெண்ட்ரினா விளையாட்டே இருக்கும்போது வானத்தை பார்க்குறாங்க. அந்த க்ளவுட்ஸில் ஏஞ்சலினா, அதாவது ஸ்லெண்ட்ரினாவோட அம்மாவோட உருவம் தெரியுது. ஸோ இதை பார்த்தோன்னே ஸ்லெண்ட்ரினா எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஓடிடுறாங்க வீட்டுக்கு. ஸோ இதை பார்த்து ஸ்லெண்டர் மேன் எதுக்கு இவ ஓடுறா அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாரு. இப்போ ஸ்லெண்ட்ரினா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்லெண்டர் மேன் யோசிச்சுட்டே அவரும் பின்னாடியே வந்துட்டார். வீட்டுக்கு ஸ்லெண்டர் மேன் பார்த்தா ஒரு அதிர்ச்சியான விஷயம் காட்டுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்ட்ரினா அண்ட் ஏஞ்சலினா 2 பேருமே இறந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஸ்லெண்டர் மேன் செம்ம ஷாக் ஆகிட்டார். ஸோ இதை பார்த்துட்டு அவரால் கம்மியாக இருக்க முடியுமா? இதை பார்த்து அவர் கிச்சனில் இருந்த நைஃப், அதாவது கத்தி எடுத்து தன்னோட கையை அறுத்துக்கிட்டே இறந்துட்டார். ஸோ அப்படி தான் ஸ்லெண்டர் மேன். அப்புறம் நீங்கள் நினச்சிருக்கலாம், அப்போ ஸ்லெண்ட்ரினாவும் ஏஞ்சலினாவும் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சிக்கிறாங்க. என்னடா இறந்தவங்க ஏஞ்சிக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஸ்லெண்ட்ரினா அண்ட் ஏஞ்சலினா இவங்க 2 பேருமே ஸ்லெண்டர் மேனை டேங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் இல்லை, இவங்க ப்ராங்க் பண்ணவுடனே இப்போ ஸ்லெண்டர் மேன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். நம்ம சும்மா சின்னதாக ஒரு சீரியஸான விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா செம சீரியஸாக போயிட்டுருக்கு. இவங்க இதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வெளியே ஹெல்ப்னு கத்துறாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன்னா அவங்க இருக்கிற இடமே ஒரு ஃபாரஸ்ட்டில், பக்கத்தில் ஒரு வீடோ ஒரு ஹாஸ்பிட்டலோ எதுவுமே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதை பார்த்து ஸ்லெண்ட்ரினாவும் ஏஞ்சலினாவும் மறுபடியும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஸ்லெண்டர் மேன் இல்லை. ஏன்னா ஸ்லெண்டர் மேன் இடம் கிச்சன். பட் ஆனால் இவங்க வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு எங்கே கடைசியாக ஸ்லெண்டர் மேன் கிடச்சாருன்னா, இவங்க ப்ராங்க் பண்ணாங்க ஒரு இடத்துல பெட்ரூமில். அந்த பெட்டிலே இவர் படுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்த ஸ்லெண்ட்ரினாவும் ஏஞ்சலினாவும் ஷாக் ஆகிட்டு, எப்படிடா அங்கே தானே கிடந்தாரு இறந்து, இங்கே எப்படி வந்தாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்லெண்டர் மேனை ஏஞ்சிக்கிறார். இப்படி ஏஞ்சதை பார்த்தா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்லெண்டர் மேன் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாற்றி ப்ராங்க் பண்ணிட்டீங்க, இதுதான் உங்களுக்கு ப்ராங்க் பண்ணுற நேரமா? நேரம் காலமாக உங்களுக்கு இருக்காதா?
உங்களால் தான் நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சென்ட்ரினா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாய் வச்சு படம் வைப்பார், அதாவது கிழிச்சு விட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரினாவுக்கு அந்த மாதிரி வாய் பிளந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவை அடித்து கொலை பண்ணிடுவார். ஸோ இதே மாதிரி ஸ்லெண்டினான்னு ஒரு கேமும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையாக என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கேம் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் இது ரியலாக என்னன்னு தெரியாது. இது வந்து செம மிஸ்டரி போகும், இது சீரியஸாக போகும். இந்த கேம் விளையாடி பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினா, ஏஞ்சலினா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் மேன் இறந்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்லெண்டர் மேனுக்கு ஸ்லெண்டர் மேன்னே பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்லெண்டினா, ஏஞ்சலினா, அப்புறம் வந்து ஸ்லெண்டர் மேன், அடுத்த ஸ்லெண்டினா ஏஞ்சலினா சேர்த்து தான் ஸ்லெண்டர் மேன் உருவாக்கி. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இவங்க 3 பேர் வராங்கன்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு உடனே வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.